அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டெக்ரேஷனோட ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்று. ஓகேவா? எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. இதே டிஃப்ரென்ஷியேஷனில் வரும்போது அது வேறு மாதிரி வரும். ஓகேவா? அதுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என்எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று வரும். அது டிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேஷனோட ஆப்போசிட் தான் இன்டெக்ரேஷன். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் பவர் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணுங்கிறது தான் எனது நம்பரை வந்து எல்லாம் என்ன வேணால் இருக்கலாம். 0லேருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் என்ன வேணால் இருக்கலாம். 1 2 3 எது வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 5 வந்து இந்த எண்ணுங்கிற இடத்த அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் பவர் 5 + 1 டிவைட் பை 5 + 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை 6ன்னு வரும். ஓகேவா? இப்போ இது ஃபஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பார்த்தோம்னா இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 டிவைடட் பை n - 1 இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதெல்லாம் சம்மு வரும்போது இது எப்படி வந்துச்சுங்கிற டிரைவ் பண்ணி காட்டுறேன். இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. ஃபோர்த்து வந்து இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் வரக்கூடாது. இங்கே லாக்னு போட்ட தப்பு. இ பவர் எக்ஸ் e power x integral e power x dx is equal to e power x plus c. இப்போ ஃபிஃப்த் ஃபார்முலா பார்ப்போம். இன்டெக்ரல் a power x dx is equal to a power x divided by log a plus constant. இந்த கான்ஸ்டண்ட்டை cன்னு சொல்லிக்கலாம். ஓகே, சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் sin x dx is equal to minus cos x plus c. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் சைனை பண்ணோம்னா ப்ளஸில் வராது, ஆன்சர் நெகட்டிவில் வரும். மைனஸ் காசை பண்ணோம்னா ப்ளஸில் வரும் சைனு. இதே டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்தால் சைனை பண்ணால் காசை பண்ணால் மைனஸ் சைனுன்னு வரும். இன்டெக்ரேஷனில் அப்படியே மாற்றிருக்கும். ஓகே, இன்டெக்ரல் இப்போ எயித்து பார்ப்போம். இன்டெக்ரல் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. நைன்த்து பார்த்தோம்னா இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு tan x ப்ளஸ் சி. டென்த்து பார்த்தோம்னா இன்டெக்ரல் சீக்கன் எக்ஸ் tan x dx இஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஏன்னா சீக்கன் எக்ஸ் tan x பண்ணால் சீக்கன் எக்ஸ் தான், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் tan x. ஓகே, இப்போ 11th பார்த்தோம்னா இன்டெக்ரல் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் சி. இதே மாதிரி நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோம். சீக்கன் எக்ஸ் tan xனா இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற சீக்கன் வந்துடும். கொசிகன் காட்டுனா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அந்த கொசிக்கன் எடுத்து போட்டு அந்த மைனஸை போட்டுடணும். ஆல்ரெடி இங்கே கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுக்கு மைனஸ் காட் எக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட ஃபார்முலா என்னன்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். 13 பார்த்தோம்னா இன்டெக்ரல் 1 பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட வேல்யூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இதெல்லாம் அப்படியே மெமரைஸாக இருக்கணும். இதெல்லாம் மெமரைஸாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம சம் போடல, அப்படியே டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். 14 வந்து இன்டெக்ரல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ இன்ட்டு இந்த இருக்கிற ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படியே எடுத்து எழுதிட்டு என்ன மட்டும் என்ன பண்ணணும்? n+1 டிவைட் பை n+1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட்னு போடணும். இது வந்து டேரெக்டாக அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். இன்டெக்ரல் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காசை பண்ணால் எப்போவுமே எனக்கு சைனுன்னு தெரியும், ஏஎக்ஸை பண்ணால் எப்போவுமே 1 பை ஏன்னு தெரியும். இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும். ஏன்னா டேரெக்டாக காசை பண்ணால் என்ன வரும்? சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பியா, உள்ளே இருக்கிற ஏஎக்ஸை பண்ணால் 1 பை ஏ பின்னாடி வரும், நம்ம முன்னாடி போட்டுக்க வேண்டியதுதான். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் tan x தெரியும். இப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் மைனஸ் காட் எக்ஸு. அப்போ உள்ளே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இந்த 1 பை ஏ மட்டும் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள். கொசிகன் காட்டுன்னு நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம்? கொசிகன்னு படித்தோமா? அப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இங்கே ஒரு மைனஸ் வரும், அதனால் மைனஸை முன்னாடி சேர்த்துக்கிறோம். 19க்கு பார்த்தோம்னா இன்டெக்ரல் 1 பை 1 ப்ளஸ் ஏஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னா இந்த ஏஎக்ஸை பண்ணும்போது 1 பை ஏ வந்துடும். இந்த மெத்தடில் இருந்தால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன போடணும்னு. 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்னு படித்தோமா? அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இந்த மொத்த இதையுமே நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி பார்த்தா tan இன்வர்ஸ் எக்ஸ் வருமா? அப்போ இந்த என்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கோ அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். ஏஎக்ஸை பண்ணால் எப்போவுமே இன்டெக்ரலை பொறுத்த வரைக்கும் 1 பை ஏன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடும். ஓகேவா? இப்போது 20 பாருங்கள்.
1/(1/√1 - ax whole square dx) இருக்குது. இதோட இதை நம்ம எங்கே படித்தோம்? ஆல்ரெடி இங்கே படித்தோமா? integral 1/√1 - x square dx = sin inverse x plus constant. அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணலாம். இதை அப்படியே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. sin inverse வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே போடுறோம். axனா 1/m முன்னாடி போட்டுக்கணும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இது வரும். இதுவுமே ஒரு ஃபார்முலா தான். sin x by cos xனா tan x, cos x sin xனா cot x. ஓகேவா? 1/cosனா என்ன வருது? secant x. 1/sin squared xனா cosecant squared x. கொஞ்சம் பைஹார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் பைஹார்ட் பண்ணிட்டிங்கன்னா அது எப்போவுமே மறக்காது. ஓகேவா? 1/secant squared xனா cos squared x, 1/cos squared xனா secant squared x, 1/sin xனா cosecant x. ஓகேவா? இதில் ஒரு விஷயம் என்னென்னா, sin by cos எப்போவுமே tan தான் வரும், cos by sin எப்போவுமே cot தான் வரும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இதில் 1/cos வந்து என்ன கொடுத்துருக்காங்க? secant xனா, அப்போ 1/cosனா secantனா, அப்போ 1/secantனா என்ன வரும்? காசு. இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இங்கேயும் ஸ்கொயர்டு. அப்போது 1/cos ஸ்கொயர்டு போட்டால் secant squared x. இது ரெண்டுமே சேம் தான். அதே மாதிரி 1/sinனாலே கொசிக்கன்னு, 1/sin ஸ்கொயர்ட்னா கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர்ட் எக்ஸையும் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸையும் ஆட் பண்ணால் 1. ஓகேவா? அப்போது sin ஸ்கொயர்ட் எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த ப்ளஸில் இருக்க காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இந்த சைடு வரணும். ஓகேவா? அந்த ஸ்கொயர்டு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும். எப்படி வரும்? sin ஸ்கொயர்ட் எக்ஸ் = 1 - cos ஸ்கொயர்ட் எக்ஸ்னு வரும். இதெல்லாமே ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸோட வேல்யூ secant ஸ்கொயர்ட் எக்ஸு, 1 + cot ஸ்கொயர்ட் எக்ஸ்னா cosecant ஸ்கொயர்ட் எக்ஸு. ஓகேவா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, secant ஸ்கொயர்ட் அப்படியே வச்சுட்டு இந்த tan ஸ்கொயர்டு அந்த சைடு கொண்டு போயிடுறோம். secant ஸ்கொயர்ட் எக்ஸ் - tan ஸ்கொயர்ட் எக்ஸ் = 1. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை நம்ம போட்டுடலாம். cosecant ஸ்கொயர்ட் எக்ஸ் - cot ஸ்கொயர்ட் எக்ஸ் = 1. ஓகே, இப்போ பார்த்தோம்னா integral 1/ax + b × dx. இது வந்து எப்படி இருக்குது? 1/x dxல இருக்கா? அப்போ log xன்னு போட்டுக்கலாமா? அப்போ உள்ளே இருக்கிற a வந்து வெளியே வந்துடுமா? 1/a log ax + b. இன்ட்டு தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. integral e⁻ax + b × dx. e⁻x பண்ணால் என்ன வரும்? e⁻x தான் வரும். ஓகேவா? e⁻x + b × 1/a. e⁻x என்ன இருந்தாலுமே அது என்ன வந்துடும்னா மேலே வந்துடும். e⁻ax + b × 1/a. ஓகே, இன்டெக்ரல் சைனை பண்ணால் என்ன வரும்? காசு - காசு இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த a மல்டிபிள் இருந்தால் எடுத்து டிவைடில் எழுதுங்க. அவ்வளோதான். secant x tan x என்ன வரும்? ஆப்வியஸ்லி secant x அப்படியே எடுத்து எழுதுங்க. 1/a எடுத்து வெளியே எழுதுங்க. இன்டெக்ரல் dx / a² - x². ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஏவை மட்டும் வெளியே எடுத்துப்போம். அப்போ 1/2a. இது வந்து எந்த மெத்தடில் இருக்குது? 1/x லாகு மெத்தடில் இருக்குது. அப்போ லாகு a + x a - x. ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். a² - x² என்ன வரும்? a + x a - x. இது வந்து இன்டெகிரேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி டிவைடில் போடுறோம். ஓகே, இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இப்படி மொத்தமாக நம்ம ஃபார்முலா எழுதி வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்து படிச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இது வந்து cos a sin b. ஓகேவா? இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சேமாக இருக்கும், சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சைனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் சேமாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள்லேருந்து பார்ப்போம். sin a cos b. ஓகேவா? sin a cos bனா என்ன வரும்? சைன் இது ரெண்டும் சேஞ்சாக இருக்கா? இது சேஞ்சாக இருந்தால் சைன் எப்படி இருக்கணும்? சைனில் ஆரம்பித்தா ப்ளஸ்ஸு, காஸில் ஆரம்பித்தா மைனஸ்ஸு. ஓகேவா? sin a + b + sin a - b. cos a sin bனா cos a + b - cos a - b. சைனில் ஆரம்பித்தா ப்ளஸ்ஸு, காஸில் ஆரம்பித்தா மைனஸ்ஸு. ஓகே, இதோட இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் சம்மு போடும்போது சொல்கிறேன். இப்போது /2 வரும். இந்த 2 இந்த சைட் போணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த சம்மை. ஓகே, இங்கே 2 ஃபார்முலா இருக்குது. cos 2 θ எப்படி வந்துச்சு? 1 - tan² θ / 1 + tan² θ.
sin 2 தீட்டானா என்ன வரும்? 2 tan தீட்டா டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா. இது எப்படி வந்துச்சு? இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். cos இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல், நம்ம ஆல்ரெடி sin இன்வர்ஸ் எக்ஸ்க்கு பார்த்தோம். இது இந்த சைடும் இது இந்த சைடும் பார்த்துருப்போம். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல் தான். எந்த சைடு வந்தாலும் நமக்கு சேமாக தான் வரும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்த ஃபார்முலா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மக்கப் பண்ணலாம் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா சம்மு போடும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? ஏன் இந்த நோட்ஸ் வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது அப்படின்னா, இது என்னோடய ஓன் நோட்ஸு. இது என்னோடய காலேஜில் எனக்கு கொடுத்த நோட்ஸ். அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதோட ஃபோட்டோவும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். அதை எடுத்து எழுதிக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் உட்காந்து எல்லா சம்மும் பார்க்க முடியாது. ஓகேவா? எல்லா மாடல்லையும் சும்மா ஒரு சம்மை பார்த்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இன்டெக்ரேஷன். வரக்கூடிய வீடியோக்களில் என்கிட்ட இருக்கிற மற்ற நோட்ஸை வச்சு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.